ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளேமியோட எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 2 ஹீரோஸும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து கங்ஜேவான் வந்து ஜங் ஈஹுன்ட்ட வந்து என்ன கேட்குறான்னா, இங்கே தான் உன் வீடு இருக்கா, நான் இங்கே அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஜங் ஈஹுன் வந்து ஆமாம் இங்கே தான் வீடு இருக்கிறதுனால நான் இப்போ கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்ம கங்ஜேவான் வந்து ஜங் ஈஹுனோட கையை பிடிச்சி இதை வந்து நம்ம 2 பேரும் நைட் ஸ்பெண்ட் பண்ணதாக வந்து கவுண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவான் வந்து ஜங் ஈஹுன்ட்ட கேட்பான். அந்த நைட்டை வந்து நீ இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் மறந்துடு, நான் சும்மா தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் ஈஹுன் வந்து கங்ஜேவன்ட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து யூடேசாக்னு ஒருத்தன் இருப்பாள், அதாவது நம்ம ஜங் ஈஹுனோட லாயர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காக வந்து நிறைய நேரம் வீட்டில் வெயிட் பண்ணேன், எங்கே இருக்கேன்னு தேடி பார்த்தா அப்புறம் நீ இங்கே நடந்து வந்துட்டுருக்க, அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஜங் ஈஹுனை வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட் நினச்சி பிடிச்சி இழுக்கிறாரு. இது எல்லாத்தையும் வந்து கங்ஜேவன் பார்த்தோன்னே என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் தான் வந்து நம்ம யூடேசாக்கு வந்து ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் லாயர் மட்டும் இல்லை, நம்ம ஜங் ஈஹுனோட ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கங்ஜேவனும் உடனே வந்து கை கொடுக்குறா. 2 பேரும் கையை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து யூடேசாக்கு வந்து நம்ம ஜங் ஈஹுனை வந்து ஒரு செவுத்தில் போட்டு தள்ளி வந்து யார் அவன், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஜங் ஈஹுன் வந்து அவன் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யூடேசாக்கு வந்து ஜங் ஈஹுனை வந்து சோஃபாவில் வந்து தள்ளிட்டு கிட்ட போகிறான். அவனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு கிட்ட போய் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டான். இது எல்லாத்தையும் வந்து யார் கனவு கண்டுட்ருக்கான்னா வந்து நம்ம கங்ஜேவன் வந்து கனவு கண்டுட்ருக்கான். ஏன்னா வந்து நம்ம யூடேசாக்கு வந்து ஜங் ஈஹுனை வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இழுத்தான்ல, அதனால இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம கங்ஜேவனை வந்து கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் வந்து அவன் அந்த கனவுலேயே இருந்ததுனால அப்படியே இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் நடந்துகிட்ருக்கான். இப்பயும் வந்து அவன் பாஸ்ட்டை தான் யோசிச்சுட்ருக்கான், அதாவது நேற்று நடந்ததை தான் யோசிச்சுட்ருக்கான். என்னென்னா வந்து நம்ம யூடேசாக்கு வந்து நம்ம ஜங் ஈஹுனை வந்து பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இழுத்தான்ல, அதை யோசிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டே நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா வந்து நீ உண்மையிலேயே நல்ல திறமைசாலி, நிறைய ஆர்ட்ஸ்லாம் வரைகிற, நிறைய வேலையும் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் இதை பற்றி கேட்கலப்பா, நான் அழகை பற்றி சொல்கிறேன், நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து நீ என்னோட டைப் இல்லை, நான் உன்னெல்லாம் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம கங்ஜேவனும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நான் உண்மையிலேயே இப்போ ஆவரேஜ் தான் இருக்க போல், நான் அழகாலாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஜங் ஈஹுன் தூங்கிட்டு இருப்பான். அவனோட பக்கத்தில் வந்து யார் தூங்கிட்டு இருக்கான்னா வந்து நம்ம கங்ஜேவன் தான் தூங்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் காலை வேற நம்ம ஜங் ஈஹுன் மேலே போட்டுட்டு நல்லா செம்மையாக வந்து தூங்கிட்டு இருக்கான். இதில் வேற கட்டி பிடிச்சி வேற தூங்கிட்டு இருக்கான். இப்படி தூங்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேரும் பொசிஷன் வராங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜங் ஈஹுன் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு கங்ஜேவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் நிறைய பார்ட் டைம் ஜாப் செஞ்சுருப்பான் போல், அதனால தான் வந்து படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அவனோட வீடு கிடையாது, இது வந்து தேட்டரு. அதனால் வந்து அவன் வேலை செஞ்சுட்டு டயர்டில் வந்து படுத்துருப்பான் போலன்னு சொல்லிட்டு இவனும் கையை வச்சு நம்ம கங்ஜேவனை வந்து தொட்டு பார்த்துட்ருக்கான். அப்படி தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு நம்ம கங்ஜேவனும் வந்து எந்திரிச்சு நீங்கள் சொன்ன அந்த நைட்டு இந்த நைட் தானா, இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நைட்டை வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங் ஈஹுன்ட்ட கேட்குறதுக்கு ஜங் ஈஹுன் என்ன சொல்கிறான்னா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன ஆயிடுறான்னா பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்துடுறான். இறங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான், நான் எப்படி இவன் கூட வந்து தூங்க ஆரம்பித்தேன், நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அவனோட ஃப்ரெண்டும் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஜங் ஈஹுன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ பாட்டுக்கு கத்திகிட்டு இருக்காத எதுவும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேளை வந்து நீ அவனோட ஆக்டிங்கில் வந்து மயங்கி அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து ஜங் ஈஹுன்ட்ட கேட்டுட்ருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன லூசு மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து அந்த தேட்டரில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் வந்து கங்ஜேவனும் அங்கே தான் வேலை செய்கிறான், அதனால் அவனும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கங்ஜேவன் வந்து நம்ம ஜங் ஈஹுனோட ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து ஜங் ஈஹுனோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவான்னா வந்து நீ வந்து ஆக்டரு இருந்தாலும் வந்து நீ இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுற, ஆனால் உனக்கு ஆப்போசிட் தான் வந்து இவன்,
அதாவது ஜங்கீஹோன் அதாவது என்னோடய ஃப்ரெண்டு வந்து உன்னோட ஆப்போசிட். அவன் எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணதில்லை, நான் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஓகே, எப்படி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? ஹை ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்தீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டு. ஆனால் எப்படி உனக்கும் அவனுக்கும் வந்து ஒத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா உன்னை விட ஆப்போசிட் அவன் இருக்கான், எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து அவன் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம் அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் அவனும் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிட்டு காங்ஜேவன் வந்து மேலேருந்து கீழே இறங்குறதுக்காக வரான். இறங்கும்போது வந்து நம்ம ஜங்கீஹோனோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேலைன்னு வெளியில் போனதுனால நம்ம ஜங்கீஹோன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கங்ஜேவனும் வந்து மேலேருந்து கீழே இறங்கிடுறான். ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜங்கீஹோன் கிளம்பும்போது காங்ஜேவன் என்ன கேட்குறான்னா, நீ தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹோனும் சொல்கிறான். அப்புறம் ஏன் வந்து நீ என்னை வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ தான் பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. பாஸ்ட்டில் என்னன்னா வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹோன் வந்துட்டு இருக்கும்போது ஹாய் காமிப்பான். ஆனால் ஜங்கீஹோன் அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டுருப்பான். ரொம்ப கோல்டான பர்சன் மாதிரி நடந்துக்குவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கங்ஜேவனை சரி அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் வந்து பேசுகிறதுக்காக போவான். அப்போயும் வந்து நம்ம ஜங்கீஹோன் என்ன பண்ணுவான்னா, அவன் டச் பண்ண கையை வந்து உதறி விட்டுட்டு அப்படியே கோல்டான பர்சன் மாதிரியே நடந்துகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்த. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நீ நான் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்ட. அப்படி என்ன தான் நடந்துச்சு? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு கங்ஜேவன் கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஜங்கீஹோனும் வந்து யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, யார் வந்து என்னை ஃபூல் பண்ணணும்னு நினச்சிட்டு என் கூட பழகுனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து அதை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம கங்ஜேவன் வந்து இன்னொரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தது வந்து நம்ம ஜங்கீஹோன் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பான்ல. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. அதனால துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் வந்து, நீ என்னை ஃபூல் பண்ணுறதுக்காக தானே முன்னாடி பழகுன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து கங்ஜேவன்ட்ட வந்து கேட்டுருவான். ஆனால் கங்ஜேவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நான் எப்போ ஃபூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம ஜங்கீஹோன் வந்து கோவத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்புனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் தனித்தனியாக ரிஹர்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவனுக்கு வந்து ஜங்கீஹோன் வந்து மெசேஜ் பண்ணிடுறான். ஆனால் நம்ம ஜங்கீஹோன் போகிற இடத்துலலாம் வந்து கங்ஜேவன் தான் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹோனுக்கு வந்து, அப்போ நம்ம எப்போ தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து, எப்பயாவது பார்ப்போம் குட் பைன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹோன் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம கங்ஜேவன் வந்து ஒரு ஹோட்டலில் திருப்பி வேறு பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கான். அப்படி பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஜங்கீஹோனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். டேரக்டர் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஜங்கீஹோனும் அந்த ஹோட்டலில் தான் நிற்கிறாரு. அவனை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க மெனு புக்கை வச்சு மறைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ தான் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம கங்ஜேவன் வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த புக்கை எடுத்துகிட்டே வந்து மறைச்சிக்கிட்டே போயிட்டுருப்பான். இன்னொரு தடவை வந்து அவன் திருப்பி வந்து நம்ம கங்ஜேவன் வந்து இன்னொரு பார்ட் டைம் ஜாப், அதாவது அந்த டெடி பேர்லாம் மண்டையில் போட்டு போடுவாங்கள்ல, அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து நம்ம ஜங்கீஹோன் வந்து அவனை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் வந்து திரும்பி போயிடுறான். இதை வந்து நம்ம கங்ஜேவன் வந்து நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணதுக்கப்புறம் சரி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டான் நம்ம ஜங்கீஹோன். வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளில வந்துட்டுருக்கான். வெளில வரும்போது ஏன் இப்போலாம் வந்து நான் எப்போ பாரு வந்து கங்ஜேவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போது அவனோட வீட்லேயுமே வந்து நம்ம கங்ஜேவன் இருக்கான். ஏன்னா வந்து அவனோட நாயை வந்து பார்த்துக்கிறது அவன் தான். இவன் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஒழுங்காக போடாததுனால ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணிகிட்ருக்கான் அவனை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் அங்கே இருக்க நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து நம்ம கங்ஜேவனை வந்து புரண்டுறதுக்காக ஓடி வந்துச்சு. ஓடி வந்து புரண்டிட்டு அது பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துருச்சு. அப்போ வந்து நம்ம கங்ஜேவனுக்கு வந்து கொஞ்சம் கீறல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜங்கீஹோன் தான் வந்து மருந்து போட்டு விட்றான். மருந்து போட்டு விட்டு பார்த்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவனும் பொறுமையாக வந்து மருந்து போட்டுட்ருக்கான். அப்போ வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹோன்ட்ட என்ன கேட்குறான்னா வந்து, நீ ஏன் வந்து என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து ஜங்கீஹோன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா வந்து அவன் கையை வந்து மருந்து போட்டு அதுக்கப்புறம் அவன் வாயிலே வந்து ஊதிட்டுருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து பார்த்துட்டு, இவன் உண்மையிலே வந்து நல்லவன் தான், ஆனால் ஏன் என்னை வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே ஜங்கீஹோனும் வந்து நம்ம கங்ஜேவனை பார்த்துட்ருக்கான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. நல்லா தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. 2 பேரும் ரியலைஸ் ஆகி 2 பேரும் மூஞ்ச வந்து ஒரு சைடு திருப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 பேரும் மூஞ்ச கூட பார்த்துக்கல. அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹோன்ட்ட வந்து டேரெக்டாகவே கேட்டுருவான். ஏன் நீ இன்னைக்கு ஃபுல்லாக அவாய்ட் பண்ண பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஜங்கீஹோன் வந்து நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன், உனக்கு எனக்கு ஏதாவது இருக்கா, இல்லை நான் எதுக்கு அவாய்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லை நான் பார்த்தேன் ஹோட்டல்லையும் சரி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போதும் சரி நீ வந்து திரும்பிட்டு தான் போயிட்டுருக்க பாரு, எல்லா இதுலேயுமே வந்து நீ திரும்பிட்டு தான் போயிருக்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்பில் பார்த்தோம், அப்பயும் வந்து நீ மறைஞ்சிக்கிட்ட உன் ஃபேஸை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் கூட நான் அந்த டெடி பேர் வேஷம் போட்டு நின்னேன், நீ என்னை பார்த்த உடனே திரும்பி ஓடிட்டேன். இதெல்லாம் பார்த்தா வந்து நீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுற மாதிரி பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹோன்ட்ட கேட்குறான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜங்கீஹோன் வந்து எந்த பதிலும் சொல்லாதனால கங்ஜேவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அன்றைக்கி நான் கேட்கும்போதும் வந்து நீ என்ன சொன்னனா, நான் வேறு யார் கூடயும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லிட்டு இருந்த. அதனால் வந்து உனக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் தெரியும். எப்போ உனக்கு வந்து சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கங்ஜேவனும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அது இன்னொரு பக்கம் நம்ம ஜங்கீஹோன் வந்து அதே நடந்ததே பாஸ்ட்டில் என்னென்ன நடந்ததோ அதே யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவன் வந்து தேட்டரில் போய் வந்து உட்காந்து அவனோட ஸ்கிரிப்டை வந்து படிச்சிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து ஸ்கிரிப்டை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அவன் எவ்வளோ தான் சொல்லி பார்த்தாலும் வரல. அதனால வந்து நம்ம ஜங்கீஹோனை வந்து ஹெல்ப்க்கு கூப்பிட்றான். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணு, நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வரல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கங்ஜேவன் வந்து ஜங்கீஹன்ட்ட கேட்டோன்னே ஜங்கீஹனும் ரெடி ஆகிட்டான். அப்போ கங்ஜேவன் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா வந்து, ஏய்டன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து சொல்கிறான். உடனே ஜங்கீஹனும் வந்து என்ன சொல்கிற நீ, நான் இப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைமே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கங்ஜேவன் வந்து ஜங்கீஹனோட கையை பிடிச்சிட்டு வந்து, இல்லை நம்ம நீ தான் சொன்னியே நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து கடல் கரைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத படித்து காமிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனோடனே நம்ம ஜங்கீஹன் வந்து பயந்து கீழே உட்கார ஆரம்பிச்சிட்டான். நம்ம கங்ஜேவன் என்ன பண்ணுறான்னா, ஏதாவது லைட் இருக்குமான்னு தேட ஆரம்பிச்சிட்டா. போய் லைட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன்ட்ட சொல்கிறான். அப்போ தான் வந்து ஜங்கீஹன் வந்து ரொம்பவே பயந்ததுனால கங்ஜேவனை பிடிச்சிட்டு போகாத, என்னை தனியாக விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி அந்த நிலமையில போயிட்டான். அவனுக்கு ஏதோ இருக்குது போல், ஏதோ பாஸ்ட்டில் வந்து ஏதோ நடந்திருக்கும், அதனால தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான். அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவனும் சரி நான் போகலை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் கிட்ட போய் நின்றுக்கிறான். அப்படி நின்றுட்டு அப்போ லைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஸ்கிரிப்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நீ வந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமில் வந்து அவனை தள்ளி விட்டுருவாங்க ஜங்கீஹனை. அவனும் உள்ளேருந்து ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருப்பான். இவங்க லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இவனுக்கு வந்து இருட்டை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் அவன் கீழே வந்து உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து கங்ஜேவனும் வந்து ஜங்கீஹனை வந்து சமாதானப்படுத்திட்டு ஒரு சொல்யூஷனே வந்து கண்டுபிடிச்சிடுறான். அது என்னென்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் வந்து செல்ஃபோனை வச்சா அது வந்து லைட்டு வந்து வித்தியாசமாக தெரியுது. அந்த கடற்கரையில் இருக்க மாதிரி தெரியுது. அந்த லைட்டை பற்ற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கங்ஜேவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, லூக்கா உண்மையிலே வந்து கொடுத்து வச்சவ, டெய்லி வந்து எய்டன் கூட வந்து அந்த கடற்கரையை பார்க்குறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஜங்கீஹன் என்ன சொல்லுவான்னா, இல்லை இதில் வந்து லூக்கா வந்து முட்டாள். ஏன்னா வந்து எய்டன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்படி இருக்கும்போது அவள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம கங்ஜேவன் அப்போ நானும் முட்டாள் தான். ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். 2 பேரும் சேர்ந்து வந்து ஸ்டேஜில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அந்த ப்ராமிஸை நான் மட்டும்தான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து பாஸ்ட்டில் வந்து என்ன நடந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜங்கீஹன் வந்து மேலே வா, மேலே வந்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கங்ஜேவனும் அவன் கூப்பிட்றதுனால வந்து மேலே ஏறிடுவான். அப்போ தான் வந்து அவங்க 2 பேர் கையை கோத்துட்டு தான் வந்து நின்று பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம கங்ஜேவன் என்ன சொல்லுவான்னா, உன்னோட கை வந்து வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இதை வந்து நீ மறந்துட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன்ட்ட வந்து கங்ஜேவன் வந்து கேட்டுட்ருப்பான். ஜங்கீஹன் அதுக்கு என்ன சொல்லுவான்னா, நான் மறக்கலை அப்படின்னு சொல்லுவான். நானும் இவ்வளோ நாள் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் சொல்லுவான். ஜங்கீஹன் சொல்லும்போது என்ன பண்ணிடுவான்னா, அவனோட கையை வந்து நம்ம கங்ஜேவனோட கைக்கு மேலே வந்து வச்சுட்டு, உண்மையிலேயே நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்டில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் நான் ஒன்றும் மறக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கீஹன் வந்து கங்ஜேவன்ட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன மொமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து நம்ம கங்ஜேவன் வந்து அவனோட பார்ட் டைம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஜங்கீஹன் வந்து தூங்கிட்டு இருப்பான் அந்த தேட்டரில். அப்புறமேட்டுக்கு வந்து என்னடா இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு போகாமன்னு யோசிச்சுட்டு, நான் இங்கே தனியாக தூங்கலான்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்னா, நம்ம ஜங்கீஹன் பக்கத்தில் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா, காலு, கை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்கீஹன் மேலே போட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான். இப்படி தான் வந்து அவனுங்க 2 பேரும் ஸ்டார்ட்டிங்கில் வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.